இவங்களுக்கு பேக் கேட் இருக்கவங்களுக்கு ஆஸ் யூஷுவல் சாப்பாடு வைக்க டைம் ஆகிடுச்சுன்னு வைக்க போனால் கேட் கிட்டே படுத்துட்டு இருக்காங்க. சாப்பாடு வச்சுட்டு இவங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக வைப்பேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வச்சுட்டு அந்தாண்ட பெரிய டாகை கூட்டி போட்டுருக்கேன். அவளுக்கு சாப்பாடு கொண்டு வர போனேன். அந்த கேப்பில் என்ன பண்ணிட்டாங்க, நான் வீட்டுக்குள்ளே வச்சுருக்க சின்ன கம்ப்யூட்டராகவும் பெரிய கம்ப்யூட்டராகவும் வெளியே வந்துட்டாங்க. இந்த சின்ன கம்ப்யூட்டராக சக பெரிய நாயை கடிக்க வந்த உடனே நான் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன் பாருங்க பெரிய டாக். அவன் என்ன பண்ணால் இந்த நாய்ங்க கூட பெரிய நாயை 4 நாய்ங்க சண்டை போட்டுட்டு அப்புறம் நாங்கள் சத்தம் போட்டோன்னே ஓடிட்டோன்னே என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த நம்ம வீட்டில் வச்சுருக்க பெரிய டாக் என்ன பண்ணால் இந்த புதுசாக குட்டி போட்டிருக்கான்னு சொன்ன பாருங்கள் 3 குட்டி இவளுடைய குட்டிக்கிட்ட போனான். நான் மிரட்டிகிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே என்ன பண்ணால் குட்டியை அவள் தூக்கினோடனே நான் கொஞ்சம் 2 அடி போட்டோன்னே கீழே விட்டுட்டோடனே என்ன பண்ணிட்டுருக்கா, பல் இறங்கிட்டு இருக்கா. அதுக்குள்ளே அந்த பிள்ளைக்கு அந்த வயிற்றுக்கிட்ட பல் இறங்கிட்டு பிளட் வந்துருச்சு. அப்புறம் நைட்டு 10 மணி ஆகிட்டு. அப்புறம் ஆல்ரெடி நான் நாய்க்கு பெரிய வீட்டில் வச்சுருக்க டாக்டருக்கு நான் ஸ்ப்ரே பண்ணுறேன், அடிப்பட்டால் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஸ்ப்ரே வச்சுருக்கேன். அதை அப்ளை பண்ணிவிட்டு ஆயிலெலாம் அப்ளை பண்ணிவிட்டு வந்திருக்கேன். நைட்டு 1 மணிக்கும் போய் பார்த்துட்டு வந்தேங்க. கஷ்டமாக போயிடுச்சு. என்னன்னா நம்ம வீட்டில் வளர்த்த குட்டி இவ சாவடிச்சிட்டாலும் அதுக்கு இவளுங்க 2 பேரும் மாறி பொறாம்பட்டு இந்த பிள்ளை எனக்கு வினாச்சு கடவுளே அந்த பிள்ளையை காப்பாற்றிட்டு இப்போ 1 மணிக்கு போய் பார்த்துட்டு